மெய்யாகவே நாம் தேவனுடைய பிள்ளையாக அவருடைய அற்புத அடையாளமாக இந்த உலகத்திலே நடமாடும் நிருபமாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய இந்த உலக பயணத்திலே நம்மை எள்ளி நகையாடுகிறவர்கள், நம்மை பார்த்து சிரிப்பவர்கள், கேலி செய்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த சமயத்திலே நடந்த சம்பவத்தை கேளுங்கள். மத்தேயு எழுதின அந்த நிருபம், அந்த சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 25வது வசனம் வரை, 24, 25. அதிலே ஒரு சிறுமி இறந்ததாகவும் அவளுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு அந்த இல்லத்துக்கு வந்ததாகவும் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அவர் வந்த உடனே அவர் சொல்லுகிறார், சற்று விலகுங்கள், விலகுங்கள், நான் சிறுமியை பார்க்கட்டும், அவள் இறக்கவில்லை, அவள் தூக்கத்தில் இருக்கிறாள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள், கண்ணுக்கு முன்பாக அந்த சிறுமி மரித்து போயிருக்கிறாள், எல்லாரும் அழுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவள் மரிக்கவில்லை, அவள் இறக்கவில்லை, அவள் தூக்கத்தில் இருக்கிறாள் என்று சொல்கிறாள். எத்தனையோ இந்த உலக காரியங்களிலே இது போன்றுதான் நம்முடைய நிலைகளும் இருக்கிறது. காரியங்கள் எல்லாம் கை கூட முடியாமல் அவ்வளவு அத்து போய் தாறுமாறாக உலகத்திலே உள்ள சூழ்நிலைகள் இருக்கிறது. தேவனை பின்பற்றி அவரே அந்த இல்லத்துக்கு வந்து அல்லது நமது உள்ளத்திலே வந்து நமக்கு வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவோ திரு வசனங்கள் மூலமாகவோ நம்மை தேற்றினாலும் நம்ப முடியாத, அதை விசுவாசிக்க முடியாத அந்த அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆம் அருமையானவர்களே, இயேசு பார்க்கிறது போல இந்த உலகத்திலே நாம் பார்க்க பழகி கொள்ள வேண்டும். அவர் பிதாவை பார்த்து விசுவசிக்கிறது போல நாம் விசுவசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றுகிறவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். எவ்வளவு பெரிய, அதாவது எந்த நிந்தைகளும் அவமானங்கள் இருந்தாலும் நமது வாழ்க்கையிலே இனிமேல் வேறு வழியே இல்லை, எனக்கு தோல்விதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, மரணம்தான், எனக்கு சந்தோஷம் என்பதே இல்லை என்பது போல திகைத்து நின்றாலும் இயேசு சொல்லுவார், நம்மை பார்த்து சொல்லுவார், உனக்கு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, உனக்கு சந்தோஷம் இருக்கிறது, உன் குடும்பத்துக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, உனக்கு உன்னுடைய இழப்புக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, நீ அதை பெற்றுக்கொள்ளும் தருணம் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்பொழுது நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா, அல்லது இது என்ன கூற்று, இயற்கைக்கு புறம்பான ஒன்றை சொல்லுகிறார் என்று சொல்லி நாமும் உள்ளத்திலே நகைக்கிறோமா? பரவாயில்லை, இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சுவாபம் என்ன தெரியுமா? அவர் அந்த வீட்டிலே அவர் உள்ளே செல்கிறார். அந்த ஜன நெருக்கங்களை விலக்கி அதன் மத்தியிலே சென்று இயேசு சிறுமியே எழுந்திரு என்று சொல்லுகிறார். இயேசு அந்த உள்ளத்திலே, அந்த இல்லத்திலே அவர் நுழைந்து விட்டார். அங்கு உயிர் பெறுகிறாள் அந்த சிறுமி. உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த இயேசு நுழைந்து விட்டால், அவிசுவாசமான அந்த வாழ்க்கையிலே இயேசு நுழைந்து விட்டால், அவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டால், இன்று அல்லேலூயா, தேவனுடைய கரம் உங்களையும் என்னையும் பிடித்து தூக்கி உயிர் பெற செய்கிறது. அருமையானவர்களே, இதே போல நம்மையும், கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நம்மையும் ஜனங்கள் அற்பமா எண்ணியிருந்தாலும் இதுபோல ஒரு உற்சாகமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளியே கொண்டு வர முடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் விசுவாசித்து இதுபோல தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.